வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி நடத்தக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான மெயின் எக்ஸாம், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம், 2 எக்ஸாமுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜூன் மாதம் தான் நடக்குது, அடுத்தடுத்த வாரங்களில். ஸோ அந்த 2 எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்க. அதுக்கான கொஷின் ஆன்சரை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன். இது 2வது கொஷின் பேப்பர். மொத்தமாக இதில் நான் 30 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா டிஆர்பி இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எழுதுறவங்களுக்கு 30 கேள்வி கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் 25 கேள்வி கேட்பாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. அந்தந்த எப்படியுமே 2 எக்ஸாம் எழுதுறவங்களுமே இருப்பீங்க அப்படிங்கிறதால எல்லாருக்குமே யூஸ் ஆகும்ட்டு 30 கேள்விகள் இருக்கிறது மாதிரியான கொஷின் பேப்பர்ஸை இப்போ நான் 2வது கொஷின் பேப்பரை போடுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வாரங்களையும் தொடர்ச்சியாக இதே மாதிரி போட்டுட்ருப்போம். இப்போ வாங்க இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். a/b = 4/5 மற்றும் b/c = 15/16 எனில் c² - a² c² + a² இன் மதிப்பு என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் a/b b/cன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே கொஷின் கேட்டிருக்கிறதுல 2 லெட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏவும் சியும். அப்போ இந்த 3 லெட்டரில் எனக்கு 2 லெட்டர்ஸ் ஏவும் சியும் தெரிஞ்சால் போதும். நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக, இதை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். a/b-ஐயும் b/c-யும் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தனியாக, ரைட் சைடில் இருக்கிறது தனியாக. அந்த மாதிரி ரைட் சைடில் பாருங்கள் என்ன இருக்குது, 4/5 இன்ட்டு இங்கே ரைட் சைடில் 15/16 இருக்குது. கரெக்டாக? இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த பாருங்கள், 5 1s are 5, 5 3s are 15, ஒரு நாள் 4, 4 16. அப்போ மீதி என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 3/4ன்னு இந்த பக்கம் கிடைக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த b கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா a/c. அப்போ என்ன அர்த்தம்னா ஏவுக்கு வேல்யூ 3, சிக்கு வேல்யூ 4. புரியுதா? ஏவுக்கும் சிக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்ம அடுத்ததே போட முடியும். அப்போ ஏவுக்கு 3, சிக்கு 4. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுல கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம் பாருங்கள். c². அப்போ சிக்கு 4, 4² 16 மைனஸ் a². ஏவுக்கு 3, 3² 9. பை கீழையும் அதே தான், c² + a². அப்போ 16ல் 9 போயிடுச்சுன்னா 7, 16 9 ஆட் பண்ணோன்னா 25. ஸோ ஆன்சர் 7/25. அவ்வளோதான் பாருங்கள். சரிங்களா? அந்த ஏவுக்கும் சிக்கும் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. 3 டேர்மை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு அதிலிருந்து அவங்க அதை சிம்ப்ளிஃபை பண்ணுறது மாதிரியான கொஷினாக கேட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு எப்போவுமே மிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்மளால் டேரெக்டாக சம் போட முடியாது. அப்போ முதல்ல அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ராப்பராக மாற்றிக்கணும். எப்படி சார் இம்ப்ராப்பராக மாற்றுறது அப்படின்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இந்த கீழே இருக்கிற நம்பரையும் இந்த முழு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 × 20 40 40. மேலே இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை இங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்போது 40 + 1 41/2. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 33 மல்டிப்ளை பண்ணோன்னா 90 + 1 91. நடுவில் ப்ளஸ் இருக்கிறதால +91/3. இங்கே பாருங்கள், 16 5 மல்டிப்ளை பண்ணால் 90 + 1 91. இங்கே மைனஸ் இருக்கிறதால -91/6. இப்போ டினாமினேட்டர் கீழே இருக்கிற நம்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறுவா இருக்குது. அதாவது 2 3 6. மொத்தத்துக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா 6 கிடைக்கும். எல்சிஎம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே சில வீடியோஸில் சொல்லியிருக்கோம். நான் அதுக்கான லிங்க் கூட கொடுக்குறேன். அந்த எல்சிஎம் எடுக்கிறதுலாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா நமக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே பாருங்கள், கீழே 6 வரணும். 2 3ஆல் பெருக்குனா 6. அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கிறேன். 41 3ஆல் பெருக்குனேன் அப்படின்னா 123 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள், 3 2ஆல் பெருக்குனா 6. அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்குனேன் அப்படின்னா 182 மைனஸ் 6 1ஆல் பெருக்குனா 6. அப்போ மேலேயும் 1ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 91. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 123 182 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 305ன்னு கிடைக்கும். அதிலிருந்து 91 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 214/6. அதெல்லாம் பண்ணுறீங்களா? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர்லேருந்து அதை மைனஸ் பண்ணணும். இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 டேபிளில் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பாடில் 3 2 6, 1 2 2, மீதி 1, 5 2 10, 7 2 14. அப்போ 157/3ன்னு கிடைக்குது. சரியா? சரி, 1 2 0 107 107/3ன்னு கிடைக்குது. இதை 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 9, மீதி 1, I 3 15, மீதி 2. இது அப்போது மீதி 2/3. அதாவது ஏற்கனவே அவங்க மிக்சரில் கொடுத்தாங்க, நம்ம இம்ப்ராப்பராக மாற்றணும். இப்போ கிடைச்ச ஆன்சர் இம்ப்ராப்பராக கிடச்சிச்சு 107/3 அப்படின்ட்டு. அதை நம்ம மறுபடியும் என்ன மாற்றிட்டோம் அப்படின்னா மிக்சராக மாற்றிட்டோம். ஸோ 35 2/3 எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான்
இதற்கான சரியான விடை. ஓகேவா? அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். 3 A/B = 5:9 மற்றும் B/C = 4:7 எனில் A/B/C என்பது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இதே மாதிரி A/B B/C தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அங்கே நமக்கு 2 எழுத்து தான் தேவைப்பட்டது, ஏவும் சியும் அப்படிங்கிறதால அது ஒரு மெத்தடில் போட்டோம். இங்கே ஏபிசின்னு 3மே தேவைப்படுது பாருங்கள். இப்போ 3மே தேவைப்படுதுன்றதால இங்கே ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு A/Bக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5:9. சி தெரியாது, ஏவும் பி மட்டும்தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பிக்கும் சிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? 4:7 அப்படின்றது 2வது, சிங்கிறது 3வதுன்றதால அந்த ஆர்டரில். இங்கே முதல்ல ஏ தெரியாது, புரியுதா? இப்போ இந்த 2 இடத்துல கேப் இருக்குது இல்லையா, இதை ஃபில்லப் பண்ணுறோம். எப்படி? இந்த 9 தூக்கி இங்கே புட் பண்ணுறோம், இந்த 4 தூக்கி இங்கே புட் பண்ணுறோம். இப்போது இதை அப்படியே 2 2 பெருக்குனா முடிஞ்சிச்சு. 5 4 பெருக்கணுன்னா 5 20, 9 4 பெருக்குனா 9 4 36, 9 7 பெருக்கணுன்னா 9 7 63. ஸோ 20 36 63 எல்லாம் ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும்னா கேன்சல் பண்ணலாம். இங்கே எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ 20:36:63 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். சரிங்களாமா? இந்த மெத்தட்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது 4 பாருங்கள். பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. லைனாக சில நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதில் எது தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொஷின். ஒன்றில் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு க்யூப் நம்பர், அதோடு அந்த நம்பரையே ஆட் பண்ணுறோம். 1 க்யூப் + 1. அதே மாதிரி ஒரு க்யூப் நம்பர், அதான் எல்லா க்யூப் நம்பரோடும் 1 ஆட் பண்ணுறோம். 1 க்யூப் பண்ணால் 1, கூட 1 ஆட் பண்ணால் 2. 2 க்யூப் 8 + 1 9. கரெக்டாக? இதோ ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி 3 க்யூப் 27 + 1 28. இது 4 க்யூபு, இது 5 க்யூப் + 1. அதே மாதிரி இங்கே 6 க்யூப்னா 216 + 1 ஆட் பண்ணியிருந்தால் 217ன்னு வரணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 216னே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு, பொருந்தாது. இதை கூட பாருங்கள். 7 க்யூப் 343, 1 ஆட் பண்ணோன்னா 344 கரெக்டாக வருது. ஸோ மிஸ்மேட்ச் ஆகிறது எது அப்படின்னா இந்த 216ங்கிறது தான். சரியா? அடுத்தது 5வது. ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்கம் 20% குறைக்கப்பட்டால் அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். இது பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது ஒரு சமபக்க முக்கோணம், நம்ம இதை ஃபார்முலாவை பேஸ் பண்ணிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக போகும், பர்சன்டேஜ் அதெல்லாம் யூஸ் பண்ணி. நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சமபக்க முக்கோணம், அதனுடைய பரப்பளவு, சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா √3/4a². இங்கே நமக்கு நம்பரை பற்றி கவலை இல்லை, இதை விட்டுருங்க. நம்ம ஏவை மட்டும் எடுத்துக்கலாம். இவங்க எத்தனை பக்க அளவு என்னன்றதுலாம் சொல்ல, எவ்வளோ சதவீதம் குறைகிறது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பக்க அளவு என்னென்னு எடுத்துக்கிறேன்னா 10. டிஃபால்ட்டாக இந்த மாதிரி அவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 10. பக்க அளவு 10ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ a², 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இப்போ இங்கே கவனிங்களேன், 20% குறைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே என்ன எடுத்தேன்? 10. 10ல் 20% அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சால் போதும். ஒன்றும் இல்லை, 20% அப்படின்னா 2. 10ல் 10%னா 1, 20%னா 2. அப்படின்னா 2 குறைதான். ஏற்கனவே 10 இருக்குது. இப்போ 2 குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகிடும்னா 8ன்னு ஆகிடும். a²ன்றதால 8 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 64. பாருங்கள், ஏற்கனவே 100 இருந்துச்சு, இப்போ 64 ஆகிடுச்சு. அப்போ 100ல் 64 போயிடுச்சுன்னா 36. ஸோ எத்தனை சதவீதம் குறையும்? 36% குறையும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட்டு முடிக்கிறதுக்கு. சரியா? ஓகே. அடுத்தது 6வது கேள்வி. ஒரு வட்டத்தின் பரப்பளவு 220 சதுர சென்டிமீட்டர் எனில் அவ்வட்டத்திற்குள் அமையும் சதுரத்தின் பரப்பளவு. இந்த கொஷின் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வட்டம், ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? πr². இந்த πr² வேல்யூ தான் 220ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம முதல்ல ஆர் கண்டுபிடிக்கணும். பையுடைய வேல்யூ 22/7. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா என்னவாயிடும்? 7/22ன்னு ஆகிடும். ஏற்கனவே அங்கே என்ன இருக்குது? 220 இன்ட்டு அப்போ 7/22 அடித்தோன்னா 22 π22. அப்போ 10 7 பேருக்குன்னா 70. ஸோ r² என்னன்னு தெரிஞ்சதுன்னா 70. நமக்கு ஆரம் தேவை. அப்போ r ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட். அப்போ √70. இது வட்டத்தினுடைய ஆரம். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்குள்ளாடி நான் ஒரு சதுரத்தை அமைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இது வட்டத்தோடைய ஆரம். கரெக்டாக? எவ்வளோ? இது ஆரம், இதுவும் வட்டத்தோட ஆரம், ஏன்னா மையத்திலேருந்து வரும்போது. அப்போது இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா, இந்த சதுரத்துக்கு மூளை விட்டமாக மாறிடும். என்னவா மாறிடும்? இந்த சதுரத்துடைய மூளை விட்டமாக. அப்போ இது ஒரு √70, இது ஒரு √70. அப்போ 2 √70. கரெக்டாக? √70 + √70 போது 2 √70. எது? சதுரத்துடைய மூளை விட்டம் D அப்படின்னு சொல்லுவோம்.
அவங்க அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. மூலைவிட்டம் தெரிஞ்சதுன்னா சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ½ × d². சாதாரணமாக சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா a². மூலைவிட்டம் தெரிஞ்சிச்சுன்னா ½ d². அப்போது ½ × d². டிங்கிறது தான் 2√70. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு √70 ஸ்கொயர் பண்ணால் 70. ஏன்னா ரூட் கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ பாருங்கள், 1 2 2 4. அப்போ 2 பெருக்கிறோம். 2 பெருக்கணுன்னா 140. அப்போ அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும்னா 140 சதுர சென்டிமீட்டர். புரியுதா? எங்கே இருக்குது 140 சதுர சென்டிமீட்டர்னு? தோ ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஸோ சரியான விட ஆன்சர் பி. இது ஒரு டிஃப்ரெண்டான கொஷின் பாருங்கள். ஒரு வட்டம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய பரப்பளவு கொடுத்துட்டு அதுக்குள்ளாடி வரையக்கூடிய சதுரத்தினுடைய பரப்பளவு கேட்குறாங்க. ஆரம் கண்டுபிடிச்சி அதுலேருந்து மூலைவிட்டம் வந்து மூலைவிட்டத்துக்கு சதுரத்துடைய மூலைவிட்டம் தெரிஞ்சால் அதுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சரியா? அடுத்ததாக 7, 24, 36, 40 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மீசிமா எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. 2 விதத்தில் பண்ணலாம். நார்மலாக பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் 24, 36, 40ன்னு போடுவோம் இல்லையா, அந்த ஐடியா படி போடுறது. நான் உங்களுக்கு இன்னொரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்களேன். 24 3 8 24ன்னு பிரிக்கலாம். கரெக்டாக? நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறீங்க, மீச்சிறு பொது மடங்கு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும், 8ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும். சரியா? 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணுன்னா என்ன ரூலு? 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணுன்னா இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் அந்த நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இப்போ தான் திங்க பாருங்கள், 340. 3 4 7, 7 0 7. 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது. 3 6 9, 9 0 9. 3ஆம் வாய்ப்பாட்டில் வரலாம். இங்கே பாருங்கள், 2 3 5, 5 0 5. 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? 5 வராது. 4 0 4, 4 0 4. 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. இதுவும் கிடையாது. அப்போ எது மட்டும்தான் நிற்குது? 360 மட்டும்தான். ஸோ ஆன்சர் 360. முடிஞ்சு. நம்ம உட்காந்து இந்த டானாலாம் போட்டு உட்காந்து பெருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. பாருங்கள், 24 2ஆக பிரிச்சிருக்கேன், 3 8ன்னு வருது. சப்போஸ் 3ஆம் வாய்ப்பாடு வந்துச்சுன்னா அடுத்து 8ஆம் வாய்ப்பாடு யோசிப்போம். அப்படி யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சிடும். சரியா? ஸோ இதுதான் 7வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து 8 பாருங்கள். 3 எண்களின் விகிதம் 1:2:3. அவற்றின் மீபேக்கா 12 எனில் அந்த எண்கள் முறையே. இங்கே என்னென்னா HCF கொடுத்துட்டாங்க. HCF 12னா அந்த நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். HCF கொடுத்துட்றாங்க அப்படின்னாலே ஆன்சர் கண்டிப்பாக அந்த நம்பருடைய வாய்ப்பாட்டில் தான் வரும். அதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட். நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபார்முலா தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சு தான் போகணுன்னு இல்லை. அந்த ஷார்ட்கட் ஐடியா தெரிஞ்சதுனாலே ஈஸியாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், HCF 12. அப்போ ஆன்சரும் எந்த வாய்ப்பாட்டில் வரணும்? 12ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். ஒரு நம்பராக பாருங்கள். 4 12ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. மீதி நம்பரை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஒரு நம்பர் வரல, அப்போ ஆன்சரே கிடையாது. 5 12ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. இது கிடையாது. 10 12ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. இது கிடையாது. அப்போ ஆன்சர் டி. இது ஏன்னா 12ஆம் வாய்ப்பாட்டில் வருது பாருங்கள். ஒரு 12 12 22 24 30 36 மூணுமே 12ஆம் வாய்ப்பாட்டில் வருது பாருங்கள். அப்போ முடிஞ்சிச்சு. சரிங்களா? இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் முடிவு பண்ணுற முடியும் பாருங்கள். அடுத்தது 9வது கேள்வி. x*y = x² + y² - xy எனில் 9 * 11 மதிப்பு. ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஒய்ன்னு 2 டேர்ம். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இது ஒய். ஏன்னா அந்த ஆட்டோவில் தான் கொடுத்துருக்காங்கன்றது. ஜஸ்ட் இதில் புட் பண்ணால் போதும். அப்போ x². 9 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 81 ப்ளஸ் y². 11 ஸ்கொயர் பண்ணுறோன்னா 121. இதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இதிலேருந்து என்ன பண்ணணும்னா xyயை மைனஸ் பண்ணணும். அப்போ 9 11 99. அப்போ இதில் வந்து 99 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 103. ஸோ ஆன்சர் 103. ஸோ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் எல்லாமே இது ஸ்கூல் புக்கில் வரக்கூடிய மாடல்ஸ் தான். அதனால் கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது பாருங்கள். சரியா? அடுத்தது 10. ஒரு பூஜ்ஜியமில்லா எண்ணும் அதன் வர்க்கத்தின் சராசரி அந்த எண்ணின் 5 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண். அவங்க சொல்கிற கொஸ்டின் புரியுதான்னு பாருங்கள். பூஜ்ஜியமில்லா எண், அதாவது என்னென்னா பூஜ்ஜியம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. நம்பர் 0 வரக்கூடாது. அடுத்தது ஒரு எண் அதனுடைய வர்க்கத்தின் சராசரி. ஒரு நம்பர் இருக்குது, அதோட ஸ்கொயரு, அதனுடைய சராசரினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணால் அது அந்த நம்பருடைய 5 மடங்குக்கு சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு நம்பராக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆன்சர் 9 எடுத்துக்கிறேன். அவங்க சொன்னதுபடி ஒரு நம்பர் 9 ப்ளஸ் அதனுடைய வர்க்கம் ஸ்கொயர். 9 ஸ்கொயர் பண்ணால் 81. இது ரெண்டுத்தோட சராசரி. சராசரினா ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். 9 81 கூட்டினா 90. 90 2ஆல் அடித்தேன் அப்படின்னா 45. அப்போ 45 கிடைக்குது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த எண்ணின் 5 மடங்கு இருக்குது, இதோட 5 மடங்கு இருக்குது. அப்போ 9 5ஆல் பெருக்கிறோம். 9 5ஆல் பெருக்கணும் 9 5 45. பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுச்சு பாருங்கள். அப்போ இதுதான் ஆன்சர். முடிஞ்சிச்சு.
நீங்கள் மற்ற நம்பருக்கு எடுத்தால் வராது. ஒருவேளை ஆன்சர் மாறி இருந்தாலும் நீங்கள் இந்த இதே ஐடியாவை யூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ 10 முதல்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். 10 அதோட ஸ்கொயர்னால் 100, 2ஆல் வகுத்திங்கன்னா 110/2னா 55ன்னு வரும். இதோட 5 மடங்குன்னா 5 50 தான் வருது பாருங்கள். இங்கே ஆன்சர் 55 வருது, இன்னொரு பக்கம் 50 வருது. அப்போ இது கிடையாது அப்படின்ற முடிவுக்கு வரலாம். நீங்கள் மெத்தடாக போடணுன்னா எக்ஸை வச்சு எல்லாம் போடணும். உங்களுக்கு அதை விட இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் 9. சரியா? அடுத்தது 11. பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க. இங்கேயும் அப்படி தான் முன்னாடி பார்த்த மாதிரி தவறான எண்ணை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஒன்றும் இல்லை, 10 கூட 4 கூட்டினா 14, 14 2ஆல் பெருக்குன்னா 28, 28 கூட 4 ஆட் பண்ணால் 32, 32 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64, 64 கூட 4 ஆட் பண்ணால் 68, 68 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 136ன்னு வரும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 132. அப்போ பொருந்தாதது எது அப்படின்னா 132. சரியா? அடுத்தது 12 பாருங்கள். ஒரு எண்ணின் 497/249 மடங்கில் 3/7 மடங்கு 639 எனில் அவ்வெண். பெரிய பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்களே சார். நான் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஒரு எண்ணின், அந்த எண் என்னன்னு தெரியாது, எக்ஸு. இதோட 497/249 மடங்கு இன்னு இதெல்லாம் வருதுனாலே இன்ட்டுன்னு அர்த்தம். இன்ட்டு இதில் 3/7 மடங்கு, இந்த மடங்கு தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 639 ஈக்குவல் டு 639ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஏதாவது கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணுறேங்க. பாருங்கள், 1 7 7, இங்கே அடிச்சிங்கன்னா 7 49, 1 7 7. இங்கே பாருங்கள், 1 3 3, 8 3 24, 3 9. இதுக்கு மேலே எதுவும் முடியாது. அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா மீதி இங்கே எக்ஸ் மட்டும் நிற்குமா? அங்கே 639 இன்ட்டு இங்கே இருக்கிற இந்த 71/83 அங்கே போயிடுச்சுன்னா 83/71. கண்டிப்பாக நம்ம கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கொடுத்துருக்குற ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு நம்பர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதால இங்கே நிச்சயமாக கேன்சல் ஆகும். இங்கே அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 71க்கு இதுக்கும் இங்கே பாருங்களேன். இது அடிக்கிறதுக்கும் நான் ஈஸியாக வழி சொல்கிறேன் பாருங்கள். இங்கே லாஸ்ட் நம்பர் 1 இருக்குது, இங்கே லாஸ்ட் நம்பர் 9 இருக்குது. ஸோ 1 எதால் பெருக்குனா 9 வரும், 9ஆல். அப்போ 9 முறை அடித்து பாருங்களேன். 9 டைம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். 9 9 7 9 63. கரெக்டாக? அப்போ இந்த 9ஐயும் 83 தான் மீதி இருக்குது. இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 9 27, மீதி 2, 8 9 72 2 74. அப்போ ஆன்சர் 747. முடிஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நம்பர் பார்க்குறப்ப பெருசாக இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டு விஷயம் என்னன்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் 13. ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே பாதி மற்றும் 2 மடங்கு என மாறும்போது அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் மாற்றுறாங்க. உதாரணத்துக்கு நான் நீளம் வந்து 10ன்னு எடுத்துக்கிறேம்மா, அகலமும் 10ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பரப்பளவு என்ன வரும்? 100. ஏன்? பரப்பளவுக்கான ஃபார்முலா L/B. சரியா? இப்போ 10 பெருக்குன்னா 100. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீளம் வந்து பாதி ஆகுதான். ஏற்கனவே நான் 10ன்னு எடுத்தது இப்போ பாதி ஆகிடுச்சுன்னா 5 ஆகிடும். அகலம் 2 மடங்கு ஆகுதான். அப்போ 2 மடங்குன்னா 10 என்னவாயிடும்? 20 ஆகிடும். ஏன் 10ன்னு எடுக்கிறோன்னா அப்போ தான் உங்களுக்கு இங்கே வரும்போது 100ன்னு வரும். இது பர்சன்டேஜை பேஸ் பண்ணதுன்றதாலும் 100ன்னு வந்தால் ஈஸின்றதால் தான் முன்னாடி சமபக்க முக்கோணம் வரும்போதும் 10ன்னு எடுத்தேன், இங்கேயும் 10ன்னு எடுக்கிறேன். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் L/B 5 இன்னும் 2 20 பெருக்குனிங்கன்னா 100. ஏற்கனவே 100, இப்பயும் 100. அப்போ ஆன்சர் மாறி இருக்கா? மாறலை. அப்போ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ வித்தியாசம் வரும்னா 0%. அங்கே நமக்கு ஒரு 36% குறைஞ்சது. இங்கே அந்த மாதிரி குறையில பாருங்கள். 100 அப்படியே 100னே வருது. அப்போ ஆன்சரில் எந்த சேஞ்சும் இல்லைன்றதால 0% ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 14. ஒரு வேலையை A 10 நாட்களில் முடிக்கிறார், B 15 நாட்களில் முடிக்கிறார். 2 பேரும் அதே வேலையை முடிக்க ஆகும் கால அளவு. இங்கே பாருங்கள், A 10 நாளில், B 15 நாளில் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். கீழே அப்படியே 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, மேலே 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணுறேங்க. கீழே மல்டிப்ளை பண்ணுறோம், மேலே ப்ளஸ் பண்ணுறோம். 10 15 கூட்டினோன்னா 25. பாருங்கள், 5 25, 2 10, 4 5, 3 5 15. அப்போ மேலே எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு 1, கீழே 3 6. வந்த ஆன்சரை அப்படியே தலைகீழ எழுதிட்டீங்க அப்படின்னா 6/1. ஸோ ஆன்சர் 6. இதை மாற்றியும் பண்ணலாம், ஆனால் பின்னாடி இன்னும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் சொல்லும்போது இந்த கீழே பெருக்கல் மேலே கூட்டில் வச்சு சொன்னால் தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் போடும்போது ஈஸியாக இருக்குன்றதால நான் இந்த ஐடியாவை எடுத்துக்கிறேன். ஸோ வந்த ஆன்சரை தலைகீழ எழுதணும். 1/6 தலைகீழ எழுதணுன்னா 6/1. ஸோ 6/1னா 6 தான். அப்போ அவங்க 2 பேராக சேர்ந்து வேலையை முடிக்கிறதுக்கு 6 நாட்கள் ஆகும். சரியா? அடுத்து 15 பாருங்கள். சுருக்குக போர்ட் மாஸை யூஸ் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. போர்ட் மாஸ் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? போர்ட் மாஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் அதை செய்யணும்.
ஆமாம், ப்ராக்கெட் இதோ இருக்குது. நிறைய ப்ராக்கெட் இருக்கே சார்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ப்ராக்கெட்டை முடிச்சிடணும். ஸோ உள்ளே வர ப்ராக்கெட் இதுதான். இங்கே கடைசியாக வர ப்ராக்கெட் 10 - 8 + 6. 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 2ஐயும் 6ஐயும் கூட்டினேன்னா 8. இங்கே என்ன வருது? 8. முன்னாடி இருக்கிற நம்பர் 12. 12 - 8. 12ல் 8 போயிடுச்சுன்னா 4. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 6 - அப்போ 6 - 4. 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 4 - அப்போ 4 - 2 2. முடிஞ்சிச்சு பாருங்கள். கொஷின் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஸோ ஆன்சர் 2. ஓகேங்களா? 16வது கேள்வி பாருங்கம்மா. செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்கம் 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு என்னன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு செவ்வக வடிவ நிலம் சொல்லியிருக்காங்க. நீளம் அகலம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பக்கத்துடைய நீளம், அதாவது இந்த பக்கத்துடைய அளவு வந்து 15ன்னும் மூளை விட்ட அளவு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு செவ்வகத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா நீளமும் அகலமும் தேவை. அப்போ இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், செவ்வகத்தில் இந்த பக்கம் இந்த கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்னா 90 டிகிரி, 90 டிகிரியாக இருக்கும். அப்போது 90 டிகிரி இருக்குன்னா இது என்ன அளவுக்கு வந்துடுதுன்னா இது ஒரு செங்கோண முக்கோணன்ற கணக்கு வந்துடுது. அப்போ செங்கோண முக்கோணம் அப்படின்னா நான் பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் + பக்கம் ஸ்கொயர். அப்போ எனக்கு இந்த பக்கம் வேணும் அப்படின்னா இந்த 17 ஸ்கொயர் பண்ணணும் -15 ஸ்கொயர் பண்ணணும். 17 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 289. 15 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 225. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 64. 64ன்றது இந்த பக்கம் கிடையாது, 64ங்கிறது இந்த பக்கத்தோட ஸ்கொயர். அப்போ 64ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 8ஓட ஸ்கொயர். அப்போ இந்த பக்கம் என்னவாக இருக்கும்னா 8ன்னு இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்க கேட்டிருக்கிறது அந்த செவ்வக நிலத்தினுடைய பரப்பளவு. அப்போ நீளம் 15, அகலம் 8. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L × B. அப்போ 15 × 8, 15 8ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 120 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 17. ஆண்டுக்கு 12% வட்டி வீதப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையானது இரட்டிப்படையை எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள். இதையும் மெத்தடாக போடணும் அப்படின்னா ரொம்ப பெருசாக போகிறது மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரெட்டிப்பாகுது, 3 மடங்கு ஆகுது, 4 மடங்கு ஆகுதுலாம் சொல்லுவாங்க தனி வட்டி விதத்தில் வரும்போது. இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். அவங்க எத்தனை மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இரட்டிப்படைனா 2 மடங்கு ஆகுதுன்னு அர்த்தம். நான் ஒரு சின்ன ஃபார்முலா சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த மடங்கள் அவங்க என்ன மடங்கு சொல்கிறாங்களோ அந்த மடங்கிலிருந்து 1 மைனஸ் பண்ணுறேங்க. அந்த மடங்குலேருந்து என்ன பண்ணுறீங்க? 1 மைனஸ் பண்ணிடுறோம். டிவைடட் பை, உதாரணத்துக்கு இங்கே 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, ரெட்டிப்பாகுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2லேருந்து 1 மைனஸ் பண்ணிடுறேன். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 பை கீழே அவங்க எத்தனை வட்டி வீதம் சொல்லியிருப்பாங்க. இங்கே 2 விதமாக கொஷின் கொடுப்பாங்க. இத்தனை வட்டி விதத்தில்னு ஒரு கொஷின் கொடுப்பாங்க, இல்லை இத்தனை ஆண்டுகளில்னு கொடுப்பாங்க. எதை சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க அந்த வட்டி வீதம் சொல்கிறாங்களா இல்லாட்டி இத்தனை ஆண்டுகள்னு சொல்கிறாங்களா, எதை சொன்னாலும் அதை கீழே போட்டுருங்க. இங்கே 12% வட்டி வீதம்ன்றதால 12 கீழே இன்ட்டு சதவீதம் 100. என்ன சொன்னாலும் இன்ட்டு என்ன போட்டுறீங்க அப்படின்னா 100ன்னு போட்டுருங்க. ஐடியா புரியுதான்னு பாருங்கம்மா. மேலே மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். கீழே அவங்க இந்த பர்சன்டேஜ் சொன்னாலும் இல்லை ஆண்டுகள் சொன்னாலும் அது கீழே இன்ட்டு போட்டு டிஃபால்ட்டாக 100. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், 4ஆம் வாய்ப்பாடு 25 நாள் 100 3 12. அப்போ என்ன கிடைக்குது? 25/3 ஆண்டுகள் அப்படிங்கிறது. இங்கே அந்த ஆன்சர் கொடுக்கல. அப்போ 25 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 8 3 24, மீதி 1/3ன்னு இருக்கும். இங்கே 8 1/3ன்னு கொடுக்கல பாருங்கள். ஆனால் 8 4 மாதங்கள்னு இருக்குது இல்லையா, இதுதான் ஆன்சர். ஒருவேளை அவங்க 8 ஆண்டுகள் கொடுத்துட்டு 3 மாதங்கள்னு கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த 1/3ன்னு இருக்குது பாருங்கள், இதை வருஷமாக மாற்றணும், இதை மாதமாக மாற்றணும். எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாதன்றதால இன்ட்டு 12. 1 3 3 4 3 12. பாருங்கள், இந்த 8ங்கிறது ஆண்டுகள், இந்த 4ன்றது மாதங்கள். ஸோ 8 ஆண்டு 4 மாதங்கள். நமக்கு இதாவது பின்னத்தில் வர்றது மாதிரி இருக்குது. நமக்கு ரொம்ப சின்னதாகவே தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மடங்கு -1 பை வட்டி வீதமோ இல்லை ஆண்டோ என்ன கொடுக்குறாங்களோ அது இன்ட்டு 100. சரிங்களாம்மா? இது 17. அடுத்து 18 பாருங்கள். 2 வருடங்களுக்கு 4% கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் 2704 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதையும் மெத்தடாக போடணும் அப்படின்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தெரியணும், அதை யூஸ் பண்ணி போடணும். அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இது நமக்கு கிடைக்க போகிற தொகை கரெக்டாக. வட்டி வீதம் 4%. கீழே இருக்கிற 4 ஆன்சர் இருக்குது இல்லையா, ஒவ்வொன்றா எடுத்துப்போம். இப்போ இதில் பார்க்குறப்ப எனக்கு 2000ன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியான நம்பராக தெரியுது. நான் முதல்ல 2000 எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். வரலன்னா அடுத்த நம்பருக்கு போகலாம். இப்போ 2000ன்னு எடுத்துக்கிறேன். 4%. 1%னா 2 0 விட்டுடணும், 20. 1%னா 20.
அப்போ 4%னா எவ்வளோ கிடைக்கும்? 80. என்ன அர்த்தம்னா ஒரு வருஷத்துக்கு 80 ரூபா. இங்கே 2 வருஷம். அப்போ 2 வருஷத்துக்கு 160 ரூபாயை விட அதிகமாக வரும். ஏன்னா இது என்ன வட்டினா கூட்டு வட்டி. தனி வட்டினா 2 வருஷத்துக்கு கரெக்டாக 160 ரூபா வரும். கூட்டு வட்டினா 160 ரூபாயை விட ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ அப்படி அதிகமாக வரும். ஒரு 165 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு அப்படின்ட்டு. அவ்வளோ வராது, 162 அந்த மாதிரி வரும். 160 ரூபா இதையே நம்ம வச்சுக்கலாம். இப்போது நான் 2000 ரூபா போட்டேன்னா எனக்கு 160 ரூபா வட்டி கிடைக்கும். அப்போ ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ ஆகுதுன்னா 2160 தான் ஆகுது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2704. அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. 2000 ரூபா போட்டாலே 2700 ரூபா கிடைக்கலன்னா 1800 போட்டாலும் 2100 ரூபா கிடைக்காது, 2700 கிடைக்காது. ரைட்டா? 2200 யோசிப்போம். இப்போது 2200க்கு 4%. 1%னா 22 ரூபா, 4%னா 88 ரூபா, 90 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முழு நம்பராக வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 90 ரூபா, 2 வருஷத்துக்கு 180 ரூபா. 2200 ரூபா கூட ஒரு 180 ரூபாயை சேர்த்தோன்னா 2300 சில்லற தான் வருது, 2380. ஆனால் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2700. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர், 2500 தான் ஆன்சர். நான் சொல்ல வரது புரியுதுங்களாம்மா? இது ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது. நான் முதல்ல சொல்கிறோன்றதால உங்களுக்கு ரொம்ப பெருசாக இவ்வளோ தூரம் சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ணுறதை விட இதான் சின்னது. ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயரு அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை வாங்கும். உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போ 2500 கூட கரெக்டாக நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். 2500 தான் எப்படி சார் அப்படின்னா, இப்போ 2500 1%னா என்ன சொன்னோம்? 2 ஜீரோ விட்டுணும், 25. அப்போ 4%னா 100 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா. 2 வருஷத்துக்கு 200 ரூபாயை விட கொஞ்சம் அதிகமாக வரும். நம்ம 200னே வச்சுப்போம். 2500 ஒரு 200 சேர்த்திங்கன்னா என்ன வருது? 2700. பாருங்கள் கொஞ்சம் அதிகம். கரெக்டாக 2704 சரியாக வருது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாடலில் போட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 19. 25 எண்களின் சராசரி 78.5. பின்னர் 96 என்ற எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்பட்டது என கண்டுபிடிக்கப்படுகிறது எனில் சரி செய்யப்பட்ட சராசரி அது. இதில் பாருங்கள் மொத்தம் 25 நம்பர் இருக்கட்டும். இந்த சராசரி இதுவும் இருக்கட்டும். இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். 96க்கு பதில் நம்ம என்னென்னு எடுத்துகிட்டு இருக்கோம்? 69. அப்போ 96க்கு பதில் 69ன்னு எடுத்துட்டோம். 2த்தையும் மைனஸ் பண்ணுறேங்க. 96ல் 69 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 27. கரெக்டாக? அடுத்தது மொத்தம் எத்தனை நம்பர்? 25. இந்த 27 25ஆல் டிவைட் பண்ணுறேங்க. 25 வாய்ப்பாடு தெரியாது சார் அப்படின்னா 5 கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் 5 25, 5 25, மீதி 2, 4 5 20. மறுபடியும் 1 5 5, 1 5 5, புள்ளி 4 வராது, 0, 8 5 40. அப்போ என்ன கிடைக்குது? 1.08ன்னு கிடைக்குது. ரைட்டா? இப்போ இங்கே பாருங்கள், மறுபடியும் இங்கே வரேன். 96க்கு பதில் தெரியாமல் 69ன்னு எடுத்துட்டாங்க. நான் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது 96 ஆட் பண்ணியிருக்கணும், தெரியாமல் 69 ஆட் பண்ணிட்டேன். அப்போ அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன்னா கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன்னா? கம்மியாக. 90ன்னு எடுக்க வேண்டிய இடத்துல 60ன்னு எடுத்துருக்கேன். கரெக்டாக? அப்போ கம்மியாக பண்ணியிருக்கேன். கம்மியாக பண்ணியிருக்கிறதால வந்த ஆன்சரை ப்ளஸ் பண்ணணும். எது கூட? அவங்க சொன்ன நம்பர் கூட. அவங்க என்ன நம்பர் சொன்னாங்க? 78.5 கூட இப்போ எனக்கு கிடைச்ச அந்த 1.08 ஆட் பண்ணணும். சப்போஸ் இங்கே நான் கம்மியாக எடுத்திருந்தேன்னா ப்ளஸ் பண்ணியிருக்கேன், இங்கே அதிகமாக எடுத்திருந்தேன். இப்போ 60க்கு பதில் 90ன்னு எடுத்துட்டேன். அப்போ அது அதிகமாக எடுத்தேன்னா மைனஸ் பண்ணணும், கம்மியாக எடுத்தேன்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 79.58 எங்கே இருக்குது? இந்த ஆன்சர் ஏ. இதுக்கு இன்னும் நிறைய மெத்தட்லாம் இருக்குது, லாஜிக்காக போகிறதெல்லாம். உங்களுக்கு அதெல்லாம் விட இதுதான் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சரியா? அடுத்தது 20. பின்வரும் தொடரில் அடுத்து வரும் ஆங்கில எழுத்து எது? இது ஒன்றும் இல்லை பாருங்கள், ஈஸி தான். பிக்கு அப்புறம் இ கொடுத்துருக்காங்க, அதாவது சிடின்னு 2 எழுத்தை விட்டாங்க. இக்கு அப்புறம் பாருங்கள் எஃப்ஜிஹெச் 3 எழுத்தை விட்டுட்டாங்க. ஐக்கு அப்புறம் பாருங்கள் ஐஜேகேஎல்எம் 4 எழுத்தை விட்டாங்க. அப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணுன்னா 5 எழுத்தை விடணும். என்னக்கு அப்புறம் 5 எழுத்தை விட்டோன்னா ஓபிக்யூஆர்எஸ் 5 எழுத்தை விட்டேன்னா அடுத்த எழுத்து என்ன கிடைக்கும்? டி. ஸோ ஆன்சர் டி. முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அடுத்தது 21. √784 + x = 500ன் 78% எனில் எக்ஸின் மதிப்பு. √784 784க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 28. அந்த 28 தான் அவங்க ரூட் போட்டு கொடுத்துருக்காங்க. + x = 500ஓட 78%. அந்த முன்னாடி கூட ஒரு சம்மில் சொன்னோம் பாருங்கள், இல்லு இல்லை மடங்கு அப்படிலாம் வருதுனாலே மல்டிப்ளைன்னு அர்த்தம். 78%னா பையில் 100. பாருங்கள் 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். நமக்கு தேவை எக்ஸு.
இங்கே 5 78 பெருக்கிறேன். 5 78 பெருக்கணும் அப்படின்னா 390. இந்த ப்ளஸ் 28 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 28. அப்போ 390ல் 28 போயிடுச்சு அப்படின்னா 362 எங்கே இருக்குது? இதோ 362ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களாமா? அடுத்தது 22. 43, 91 மற்றும் 183 ஆகிய எண்களை வகுக்கும்போது ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண். இங்கே பாருங்கள், இது 2 விதத்தில் போடலாம். நான் ஒரு மெத்தடாக எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆன்சர்லேருந்து எப்படி பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். ஒரே வகையான மீதி, இதில் இதுதான் கீ பாயிண்ட். இப்படின்றாங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். அதாவது 91லேருந்து 43 மைனஸ் பண்ணுறேன். 91ல் 43 போயிடுச்சுன்னா 48. 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். 183லேருந்து 91 மைனஸ் பண்ணேன்னா 92. இப்படி பண்ணிவிட்டு இந்த கிடைச்ச 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. 48க்கும் 92க்கும் பாருங்கள், 2 வாய்ப்பாட்டில் வரும். போட்டிங்கன்னா 24, 4, 2, 6, 2. HCFலாம் எடுக்கிறதுல டவுட் இருக்குன்னா நாம் அதுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் தரேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HCF LCM எப்படி இருக்கிறதுன்னு தெரியும். மறுபடியும் 2 வாய்ப்பாடு 12, 2, 23, 2. இதுக்கு மேலே போட முடியாது. அப்போ HCF என்ன கிடைக்குதுன்னா 4. ஸோ நம்மளோட ஆன்சர் 4. அதாவது 2வது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பர், 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு அது 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. இது ஒரு ஐடியா. சப்போஸ் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஆப்ஷன்லேருந்து வரலாம். எப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 4. இந்த ஒரு நம்பரையும் 4ஆல் வகுத்து பாருங்கள். உதாரணத்துக்கு 43. 4 வகுத்தோன்னா பைத்தினாங்க 40, மீதி 3. 91. 4 வகுத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் 4, சாரி இருந்தாங்க 8, மீதி 3. அப்போ 31, 7 28, மீதி அப்போ என்ன வரும்? 3. 183 4 வகுத்தீங்கன்னா 16, மீதி 2, 23, 5 20, மீதி 3. பாருங்கள், வகுக்கும்போது மீதி எல்லாத்துலேயும் என்ன வருது? 3. அவங்க தான் கேட்டாங்க ஒரே மீதியை தரக்கூடியன்னு கேட்டிருந்தாங்க. 3, 3, 3. நீங்கள் மீதியும் வகுத்து பாருங்கள், ஒரே வகையான மீதி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு 2ன்னு ஒரு நம்பர், முதல் ஆப்ஷன் 2 வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இது எல்லாத்தையும் 2ஆல் வகுத்தீங்கன்னாலும் மீதி என்ன வரும்னா 1, 1, 1ன்னு வந்துடும். 2ன்னு சூஸ் பண்ணுறக்கூடாது. இப்போ அடுத்தது ஆப்ஷனில் 4 வச்சுருந்தாங்கன்னா இப்போ 3, 3, 3ன்னு வருது பாருங்கள். நீங்கள் 7ஆலேயோ 9ஆலேயோ 13ஆலேயோ வகுத்து பார்த்தீங்கன்னா மீதி 1 வராது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்னா, ஸோ இதனாலலாம் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண், இதெல்லாம் வகுக்கும்போது ஒரே வகையான மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னா 4 இப்படின்னு சூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். முன்னாடி சொன்னதும் ஐடியா படி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், தொடரில் விடுபட்ட எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பரோட ஜாயின் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். இப்போ செகண்ட் நம்பர் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் அதனால் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். AGMன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், ஏவுக்கு அப்புறம் BCDEF 5 எழுத்து விட்டுருக்காங்க. அப்புறம் G போட்டிருக்காங்க. ஜிக்கு அப்புறம் HIJKL விட்டுட்டு M போட்டிருக்காங்க. அப்போ எம்முக்கு அப்புறம் NOPQR விட்டுட்டு S போடணும். ஆன்சரில் ஒரே ஒரு இடத்துல S இருந்தால் பிரச்சனை இல்லை. 2 இடத்துல S இருக்குது பாருங்கள். இது வராதுன்னு முடிவு பண்ணிட்டோம். மீதி 2 இடத்துல எது வரும் அப்படின்னா ரிவர்ஸில் இருக்குது. ZTNன்ட்டு ஒன்று ABCD ரிவர்ஸில் எழுதி வச்சு ஃபார்வேர்டில் எழுதிட்டு கூட ரிவர்ஸில் யோசிச்சு பண்ணலாம் ஒன்று. இல்லாட்டி இங்கே பாருங்கள், இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இப்போ என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? ZTN, அந்த 2வது எழுத்து மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே கொஷின் மார்க், இங்கே பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷனை பாருங்களேன். நான் எப்படி யோசிக்கிறேன்? Tயிலிருந்து EZ எத்தனை இது இருக்குதுன்னு பார்க்குறேன். TEZ, Tக்கு அப்புறம் UVWXY 5 எழுத்து. இங்கே NT, Nக்கு அப்புறம் OPQRS 5 எழுத்து. அப்போ இங்கெல்லாம் 5 எழுத்து. அப்போது பிக்கு அப்புறமா இங்கே எத்தனாவது எழுத்தாக தான் இருந்திருக்குன்னா 5வது எழுத்து. பாருங்கள், CDEFG 5 எழுத்தை விட்டுட்டு அடுத்த எழுத்து Gக்கு அப்புறம் H. அப்போ ஆன்சர் என்னவா இருந்திருக்குன்னா H. நீங்கள் வேணால் Hலேருந்து யோசிச்சு பாருங்கள், N வந்துடும். Hக்கு அப்புறம் IJKLM 5 எழுத்தை விட்டோன்னா அடுத்து வர்றது N. கரெக்டாக வருது பாருங்கள். நம்ம புரியுதுங்களாம்மா? ஸோ 5 எழுத்து ஃபார்வேர்டில் போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு எழுத்தெல்லாம் 5 எழுத்து ஃபார்வேர்டு, 2வதெல்லாம் 5 எழுத்து ரிவர்ஸ். ஸோ ஆன்சர் SH அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது 24. இதில் பாருங்கள், முரளியின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது முரளியின் வயதை போல் 3 மடங்காக இருந்தது.
முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதை காண்க. இது ஒரு பார்க்கறதுக்கு பெரிய கொஷின் மாதிரி இருக்கும். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இல்லை மெத்தடை யூஸ் பண்ணி போடுறீங்கனாலும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இங்கே அவங்க கேட்டிருக்கிறது முரளி மற்றும் அவரது தந்தையின் தற்போதைய வயதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிறது முரளிக்கும் அப்பாவுக்கும் வயசு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வாங்க. முரளியின் தற்போதைய வயது தந்தையின் வயதில் பாதியாகும். பாருங்கள், இதெல்லாம் பாதி பாதியாக இருக்கான்ட்டு. 32 பாதி 16, 30 பாதி 15, 20 40 பாதி 20, 34 பாதி 17. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லா ஆன்சருமே கரெக்டாக இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இங்கே பாருங்கள், இவருக்கு வயசு 16, 10 வருஷத்துக்கு முன்னாடி 6ஆக இருக்கும். 32, 10 வருஷத்துக்கு முன்னாடி 22ஆக இருக்கும். அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, தந்தையின் வயது முரளியின் வயதை போல் 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 3 மடங்குன்னா 6 3ஆல் பெருக்குன்னா அப்பா வயசு, அதாவது இவன் வயசு 3ஆல் பெருக்குன்னா அப்பா வயசு வரணும். 6 3ஆல் பெருக்குன்னா 6 3 18. ஆனால் இங்கே 22 வந்துருக்குது. இது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 15ல் 10 போயிடுச்சுன்னா 5, 30ல் 10 போயிடுச்சுன்னா 20. 3 மடங்கு 3 15. ஆனால் இங்கே 20 இருக்குது. இது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது 20ல் 10 போயிடுச்சுன்னா 10, 40ல் 10 போயிடுச்சுன்னா 30. 3 மடங்காக இருக்கணும். 10 3ஆல் பெருக்குன்னா 3 30. ஆமாம், இது கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ ஆன்சர் சி. நீங்கள் வேணால் இதை செக் பண்ணி பாருங்கள். 17ல் 10 போயிடுச்சுன்னா 7, 34ல் 10 போயிடுச்சுன்னா 24, 7 3 21 வரல பாருங்கள். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா சிங்கிறது தான். சரியா? இந்த மெத்தடாக போடும்போது நம்ம எக்ஸு ஒய் எல்லாம் வைக்கணும், அதுக்கப்புறம் கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். அது ஒரு பெரிய ஒரு அரை பக்கம் அளவுக்கு போகும், அரை பக்கம் ஒரு பக்கம் அளவுக்கு. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தது 25. 3√3 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் காண்க. அப்போ சமபக்க முக்கோணத்துடைய குத்துயரத்துக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். குத்துயரத்துக்கு ஃபார்முலா h = √3/2 × a. ஏங்கிறது தான் பக்க அளவு. என்ன சொல்லியிருக்காங்க? ஏவுக்கு பதில் 3√3. பாருங்கள், √3 பெருக்குன்னா 3, ஒரு 3 இருக்குது, 3 9, 9/2, 9 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 4.5, 4.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. சரியா? 26. ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புவதற்கு முதல் குழாய்க்கு 12 மணி நேரம், 2வது குழாய்க்கு 6 மணி நேரம், 3வது குழாய்க்கு 4 மணி நேரம் ஆகிறது. 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தண்ணீர் தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ இதில் பாருங்கள், 12, 6, 4 இப்படி 3 நம்பரை கொடுத்துட்டு கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12, 6, 4. இதுக்கு எல்சிஎம் எடுத்துலாம் முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா? எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா 12. அப்போ பாருங்கள், ஒரு நம்பரையும் எதால் பெருக்குனா 12 வருமோ அதை மேலே போடுங்க. 12 1ஆல் பெருக்குனா 12, அப்போ 1. 6 2ஆல் பெருக்குனா 12 + 2. 4 3ஆல் பெருக்குனா 12 + 3. அடுத்து பாருங்கள், 1 2 3, 3 3, 1 2 3, 3 3 6, 6/12 அடிக்க முடியுமா? 1 6 6, 2 12. அப்போ 1/2. அந்த ஆன்சர் என்ன பண்ணணும்? தலைகீழாக எழுதணும். அப்போ 2/1. 2/1ன்னா 2ங்கிறது தான். அப்போ ஆன்சர் 2 மணி நேரம். இப்படி தான் ரொம்ப ஈஸியாக போடலாம். சரியா? அடுத்தது 27. ரூபாய் 800 என்ற தொகையானது 3 வருடங்களில் தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 920 என்றாகிறது. தனி வட்டி வீதம் 3% அதிகரித்தால் ரூபாய் 800க்கு கிடைக்கக்கூடிய தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், 800க்கு 3 வருஷத்துக்கு அமௌண்ட் வந்து 920 மாறுதான். நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியும். I = PNR/100. அப்போது Pங்கிறது தான் அசல் 800 ரூபா, Nங்கிறது ஆண்டுகள் 3 ஆண்டுகள், வட்டி வீதம் தெரியாது R/100. வட்டி எவ்வளோ? ஐயுடைய வேல்யூ என்னென்னா 800 920 மாறுது. அப்படின்னா எவ்வளோ வட்டி? 120 ரூபா. கரெக்டாக? 800 ரூபாங்கிறது 920 ரூபா இருக்குன்னா 120 ரூபா வட்டி. இதுலேருந்து ஆர் கண்டுபிடிப்போம். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 8 3 பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் வகுத்தல்ல 8 3 வந்துடும். பாருங்கள், 1 3 3, 4 3 12, 0, 1 8 8, I 8 40. அப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 5ன்னு கிடைக்குது. வட்டி வீதம் 5. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வட்டி வீதத்தை 3% அதிகரிக்கிறாங்களாம். அப்போனா இப்போ எனக்கு வட்டி வீதம் ஆருடைய வேல்யூ 5ன்னு கிடைச்சது இல்லையா? இப்போ நான் அந்த 5ஐ 3% அதிகரிக்கிறேன். அப்போ 5 கூட 3 சேர்ந்தது அப்படின்னா 8. ஸோ இப்போ வட்டி வீதம் என்னவாயிடுதுன்னா 8%ன்னு ஆயிடுது. அப்போது இப்போ I = P. P உடைய வேல்யூ மாறலை, ஏன்னா அதே 800 தான் கேட்டிருக்காங்க. 800 × என்னுடைய வேல்யூ மாற்றலை, அதே வருஷங்களுக்கு தான் கேட்டிருக்காங்க 3.
வட்டி வீதம் மட்டும் என்னவாயிடுதுன்னா 8 ஆகிடுது பை 100. அப்போ பாருங்கள் 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற 3த்தையும் பெருக்கிறேன். 8 இன்ட்டு 3 இன்ட்டு 8 பெருக்கணும் அப்படின்னா 64 இன்ட்டு 3 192ன்னு ஆகும். அப்போது நான் போட்ட அமௌண்ட்டு 800 ரூபா. இப்போ எனக்கு கிடைக்கிற வட்டி 192 ரூபா. ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 992ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். கொஞ்சம் பெரிய கொஷின் தான், ஆனால் யோசிச்சா ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். சரியா? அடுத்தது 28. 7 பேர் ஒரு வேலையை தினமும் 9 மணி நேரம் வேலை செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 பேர் தினமும் 7 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வச்சு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா தான், PhD/W. நம்ம இதை வச்சு நிறைய கொஷின்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு 25 கொஷின் 30 கொஷின் வரைக்கும் NOMS எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிறது மாதிரி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன். அதில் ஒரு 25-30 கொஷின் வரைக்கும் இருக்கும். இந்த PhD/W அப்படிங்கிறதெல்லாம் எப்படி எடுக்கிறது, எதை Pன்னு எடுக்கணும், Wன்னு எதை எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்து அதில் இருக்கிற கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாடல் சம்மெல்லாம் போகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதில் பாருங்கள், Pங்கிறது பர்சன், எத்தனை பேர், 7 பேர், இன்ட்டு ஹெச்ங்கிறது ஹவர்ஸ், எத்தனை மணி நேரம், 9 மணி நேரம், இன்ட்டு டிங்கிறது டேஸ், எவ்வளோ நாள், 30 நாட்கள். ஒர்க் வந்து இங்கே கொடுக்கல, ஒரு வேலையை தான் ரெண்டு இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஒர்க்குன்னா இந்த இடத்துல ஒரு வேலைன்றதால 1, நம்ம 1 போட வேண்டியதில்லை. ஈக்குவல் டு அடுத்தது பி வந்து 10 பேர் இன்ட்டு ஹவர்ஸ், டைம் வந்து 7 மணி நேரம், இன்ட்டு டேஸ், எத்தனை நாட்கள்ன்றது தான் கொஷின். அப்போ டி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி. இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிற 10ம் 7ம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் வந்துடும். கரெக்டாக 10 7 நான் ஒரே ஸ்டெப்லேயே செஞ்சு காட்டிடுறேன். 0 0 கேன்சல் ஆகிடும், 7 7 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 9 பெருக்கல் 3 9 27 நாட்கள்ன்றது தான் ஆன்சர். எங்கே இருக்குது 27ங்கிறது? தோ ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த ஆப்ஷன் டி 27ங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேவா? அடுத்தது 29வது கேள்வி. ஒரு ஆண்டிற்கு எந்த கூட்டு வட்டி வீதம் மூலம் ரூபாய் 1200 ஆனது 2 வருடங்களில் 1348.32 மாறும்? வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்கன்னா 2 வருஷம். அமௌண்ட் 1200லேருந்து இவ்வளோவா மாறுது, 1348. 1200 1348. அப்போ வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 148 ரூபா 32 பைசா கிடச்சிருக்கு 2 வருஷத்துக்கு. கரெக்டாக? இப்போ வாங்க முதல் ஆன்சர். நம்ம ஆன்சர்லேருந்து வருவோம். மெத்தடாக போட்டால் இதுவும் ரொம்ப பெருசு. ஆப்ஷன்லேருந்து வருவோம். 6%. அமௌண்ட் வந்து 1200 ரூபா. 1200 ரூபாயில் 1%னா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி 2 0 போயிடும். 12 ரூபா 1%. அப்போது 6%ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்ட்டு 6, 12 6 பெருக்கணுன்னா 72. ஒரு வருஷத்துக்கு 72 ரூபான்னா 2 வருஷத்துக்கு 2 4 7 2 14 144 ரூபா ப்ளஸ் சம்திங் சேர்ந்து வரும். ஏன்னா இது கூட்டு வட்டி. தனி வட்டியாக இருந்தால் கரெக்டாக 144 ரூபா வரும். கூட்டு வட்டியாக இருந்தால் ஒரு 2 ரூபா 3 ரூபா எக்ஸ்ட்ராவாக வரும். பாருங்கள், எனக்கு வந்திருக்க வேண்டிய ஆன்சர் 148.32. இங்கே என்ன வந்திருக்கு 144. நியரஸ்ட்டாக 4 ரூபா தான் வித்தியாசம். அந்த 6% போது அது வந்துடும், பிரச்சனையே இல்லை. அப்போது ஆன்சர் இதான் எக்ஸாக்டாக கரெக்ட். நம்ம இப்போ அந்த பர்சன்டேஜை போட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சரியாக அந்த 148 ரூபா வந்திருக்கும். நாம் தனி வட்டி மாடலில் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 144 ரூபா வந்திருக்கு, நமக்கு 148 ரூபா வரணும். ஸோ கரெக்ட். அப்போ எது தான் கரெக்டான ஆன்சர்னால் ஆப்ஷன் ஏ தான். நீங்கள் மற்றதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வராது. இப்போ உதாரணத்துக்கு நான் 2வது ஆன்சர் உங்களுக்கு ரெண்டாவதையோ 3வதையோ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஒரு பேச்சுக்கு இந்த 6.5 செக் பண்ணுறேன். 6.5 வரலனாலே மீதி 2 வராதுன்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்களேன், 1200 ரூபா, 1%னா 12. இங்கே 6.5% கொடுத்துருக்காங்க. அப்போ 6.5னா ஏதாவது பெருக்கணும். கரெக்டாக? 12 60, மீதி 6 6 12 72, ஒரு 6 78. ஒரு வருஷத்துக்கு 78 ரூபா. 0.0னா விட்டுடலாம். அப்போது 2 வருஷத்துக்கு பாருங்கள், 8 2 16, மீதி 1 2 14 1 15. 156 ரூபாயை விட அதிகமாக வரும். ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு, 1200 1348னா 148 ரூபா 32 பைசா தான். கரெக்டாக? 148.32. ஆனால் இங்கே வர்றதே 156. அதை விட அதிகமாகிடுது பாருங்கள். கண்டிப்பாக அது நம்பர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. 6.5 வராதுன்னா 7 வராது, 7.5 வராது. அப்போ எதுதான் ஆன்சராக இருக்குன்னா 6 தான். ஆக்சுவலாக நான் முதல் மெதுவில் போட்ட உடனே அதை முடிச்சிட்டோம். ஏன் மீதி வராதுன்றதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்தது
இந்த கொஷின் பேப்பரோட கடைசி கொஷின் பாருங்கள். நான் மொத்தம் 30 கேள்வி சொல்லியிருந்தோம் இல்லையா? டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த 30 கேள்வி போட்டு பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு 25 கேட்க போகிறாங்க. டிஆர்பி எழுதுறவங்களுக்கு 30 கேட்க போகிறாங்க. நீங்கள் 5 கொஷின் எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்குறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள். சரியா? சரி, ஓகே. 30வது கேள்வி பாருங்கள். ஏ என்ற புள்ளியிலிருந்து ராம் வடக்கு பக்கமாக 6 கிலோமீட்டர் நடந்து, பின் இடது பக்கமாக திரும்பி 8 கிலோமீட்டர் நடந்து, பின் மீண்டும் இடது பக்கமாக திரும்பி 6 கிலோமீட்டர் நடந்து பி என்ற புள்ளியை வந்தடைந்தால் ஏயிலிருந்து அவர் தற்பொழுது நிற்கும் திசை என்ன? இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு நமக்கு திசைகள் தெரிஞ்சால் போதும். இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. கரெக்டாக? நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கிறது சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். வடக்கு பக்கமாக 6 கிலோமீட்டர், வடக்கு இந்த பக்கம் 6, இடது பக்கம்னா இப்படி போயிட்டுருக்கேன், இடது பக்கம்னா இந்த பக்கம் 8, இங்கே திரும்பிட்டு இப்படி போயிட்டுருக்கேன், மீண்டும் இடது பக்கம்னா இப்படி இடது பக்கம் திரும்பி 6, ஏற்கனவே இந்த பக்கம் 6 தான், திரும்ப ரிவர்ஸில் இங்கே வரேன்னா இதுவும் 6 தான். அப்போ கரெக்டாக இந்த கோட்டு மேலே வந்து நின்றுவேன். அதாவது ஆரம்பித்த இடம் ஏ, இப்போ நிற்கிற இடம் பி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏவிலிருந்து எந்த திசையில் இப்போ இருப்பார்னு கேட்குறாங்க. ஏவிலிருந்து பி இருக்கிற திசை பாருங்கள், இது. அப்போ இது என்ன திசை? மேற்கு. ஸோ ஆன்சர் வெஸ்ட்டு. மேற்கு அப்படிங்கிறது தான் சரியான விடை. மேற்குன்றது எங்கே இருக்குது? தோ ஆன்சர் டியில் இருக்குது பாருங்கள். ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கு. ஓகேமா? இதோட இந்த மாடல் கொஷின் பேப்பர் 2 முடியுது. நான் இதோட கொஷின் பேப்பரோடைய பிடிஎஃப்பையும் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே முன்னாடி நடத்தின ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப், அதோட ஆன்சர் கீக்கான வீடியோ லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டெட் டிஆர்பி எழுதுறவங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கொஷின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு, முடிஞ்சால் பிரிண்ட் எடுத்து வச்சோ இல்லை எழுதி வச்சோ கூட இந்த கொஷின்ஸ்லாம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்லையும் இன்னும் தொடர்ச்சியாக அது மாதிரி 30 கொஷின்ஸை வச்சு 2 பேருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி, டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி 2 பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி போடுறேன். டிஆர்பிக்குன்னு சில பர்டிகுலர் டாபிக்ஸை கேட்பாங்க, அதை டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. நான் அந்த டாபிக்ஸை மட்டும் தனியாக கூட உங்களுக்கு டிஆர்பிக்கு மட்டும் யூஸ் ஆகிறது மாதிரி போடுறேன். மீதி எல்லாம் 2 பேருக்கு யூஸ் ஆகிறது மாதிரியே போடுறேன். இந்த கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்டில் கேளுங்க. ஓகேம்மா, தேங்க்யூ.